அனைவருக்கும் தமிழ் வணக்கம். சிம்ஃபனினா என்ன, இப்போ சாதா மியூசிக்கும் சிம்ஃபனிக்கு என்ன வித்தியாசம், இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுன்னு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சாதா மியூசிக் என்னென்னா ஒரு 5 நிமிஷம் ஓடும், 10 நிமிஷம் ஓடும், ஏன் 1/4 மணி நேரம் கூட போகும். ஆனால் சிம்ஃபனின்றது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஓடும், 70 நிமிஷம் போகும், ஏன் 2 மணி நேரம் கூட போகும். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது சாதா இசை வாசிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு செட் ஆஃப் நோட்ஸ் வந்து இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது சில வாசிக்கிறாங்களா, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே நோட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டார் வாசிக்கிறாங்களா, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நோட்ஸு. ஏன் அதுலேயே வந்து கொஞ்சம் 2 இல்லை 3ன்னு சொல்லிட்டு 2-3 நோட்ஸ் கூட மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஆனால் சிம்ஃபனின்றது வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸுன்றது ஒன்றாவே இருக்காது. இப்போ செலவு வாசிக்கிறவங்க இருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் செலவு வாசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு நோட்ஸ் இருக்கும். ரெண்டாவது செலவு வாசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோட்ஸ் இருக்கும். 3வது 4வது 5வது இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி நோட்ஸ் இருக்கும். ஸோ இது ஒன்று இருக்குது. அது எல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து சிம்ஃபனி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 100க்கும் மேலே வந்து பார்த்தோன்னா அக்கோஸ்டிக்கு, அதான் மியூசிக் பெர்ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து தமிழில் வந்து மனப்பாட செய்யுள் வந்து படிச்சிருப்போம், இங்கிலீஷில் வந்து போயம் படிச்சிருப்போம் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போலாம். அதுக்கெல்லாம் ஸ்டாண்ட்ஸான்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா அதாவது 4 லைன் சேர்ந்தால் வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த சிம்ஃபனிலையும் ஒரு இது இருக்குது. அதில் என்னென்னா இந்த சாப்டர்ஸ் மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த சாப்டர்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து அதுக்கு பேர் என்னென்னா மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மூமெண்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் மாதிரி தான் குறிப்பிடும். இப்போ முதல் மூமெண்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக வந்து போகும். இப்போ 2வது மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெலடியாக போகும். 3rd வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு அடி நடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 4வது மூமெண்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சேடாக போகும். இந்த ஆர்டரில் தான் போகும்னு சொல்ல, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு கன்க்ளூஷன், கிளைமேக்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் வந்து ஒரு விஷுவலே பார்க்காம இது ஒரு இசையால் பண்ணுற ஒரு விஷயம் தான். சரி, இப்போ நான் சிம்ஃபனியை பற்றி நான் பேசுறதுக்கான காரணம் என்ன? எஸ், அந்த ஒரு காரணம் தான். ஸோ நாளைக்கு ராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா வேலியண்ட் முதல் சிம்ஃபனி வந்து சென்னையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு நேரு ஸ்டேடியமில். ஸோ உங்களை மாதிரியே தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து டிக்கெட் போட்டிருக்கோம். ஸோ நாளைக்கு நான் பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறோம். அதே மாதிரி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.